எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரான். நீங்கள் வைட்டமின் டி ரெகுலராக எடுக்கிற ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னும் மருத்துவம் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வைட்டமின் டி உடம்புக்கு ஒரு முக்கியமான ஒரு வைட்டமின். இது நாங்கள் ஒரு ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின் வாய்க்குள்ள அடங்குது. ஸோ இந்த வைட்டமின் எங்களுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய போன், எங்களுடைய ஸ்கின் ஹெல்த், எங்களுடைய ஹேர் ஹெல்த் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னால் உடம்பு சோர்வாக இருக்கேக்கில் ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி வரைக்குள்ளே எங்களுடைய நெய்பர்ஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு வைட்டமின் டி டேப்லெட் எடுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது வைட்டமின் டி எடுத்துடுறது. இங்கே தான் நீங்கள் செய்கிற ஒரு மிஸ்டேக். வைட்டமின் டி குறைவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜோசிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டாக்டரை நேராக மீட் பண்ணுங்கள். வைட்டமின் டி அளவை செக் பண்ணுங்கள். அதன் பிரகாரம் உங்களுடைய டாக்டர் தார வைட்டமின் டி அளவை மட்டும் அதற்கேற்ற மாதிரி எடுங்க. பிளைண்டாக எடுக்காதீங்க. ஃபார்மசியில் போய் வைட்டமின் டி டேப்லெட் பண்ணி செக் பண்ணாமல் நீங்களும் எடுத்துக்கிறது பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ணும். உதாரணமாக வைட்டமின் டி நீங்கள் அளவு செக் பண்ணாமல் கூட டோஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஹார்ட்டில், உங்களோட கிட்னியில், உங்களோட ஸ்கின்னில், உங்களோட கட்டில் நிறைய இஷ்யூஸ் வரும், பிரெயின் உட்பட. ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு விதமான அரித்மியாக வரும், ஹார்ட் ஸ்டாப் திடீர்னு ஸ்டாப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. கிட்னியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிட்னி ஸ்டோன், கிட்னியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் தொடர்ந்து வர்றது, டீஹைட்ரேஷன் ஆகிறது. கட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கன்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இப்படியாப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வர்றது. பிரெயினில் கன்ஃபியூஷன், கன்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது. அதே சமயம் போனுடைய டென்சிட்டி மினரல் டென்சிட்டி குறைஞ்சு போகிறது. போன் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ கவனம். நீங்கள் வைட்டமின் டி எடுக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா வைத்திய ஆலோசனை இல்லாமல் எடுக்க வேண்டாம். அதே சமயம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒருக்கா உங்களுடைய வைட்டமின் டி அளவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நார்மலாக இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் நிப்பாட்டிடலாம். டயட் மூலமாக, லைஃப் ஸ்டைல் மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். வைத்திய ஆலோசனை பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்துமே எடுக்காதீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஸ்பெஷலாக அந்த வைட்டமின் டி எடுக்குன்னு சொல்லுவங்களுக்கு இடையில ஷேர் பண்ணிடுங்க. என்னோட பர்சனல் அப்டேட் தேவைன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.